ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றிருக்கிறீங்க, மாவட்டங்கள்லேயும் ஒன்றியங்கள்லேருந்து உங்கள் பணியை தொடங்கியிருக்கிறீங்க. இப்போது தேவையா தேவையில்லையா இந்த இடத்துல நடைமுறையில் என்ன இருக்குது சார்? இல்லை, மாண்புமிகு முதல்வர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவையில் எழுந்திருச்சு தங்களுக்கு அந்த வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதை அப்படியே உண்மைன்னு நம்பிட்டார். அப்போது 234 உறுப்பினர்களுடைய நிலையும் இது இப்படி தான் இருக்கும் ஓரளவு அப்படின்னு நம்பி அவர் உண்மையான குட் ஃபெய்த்தோடு அதை சொல்கிறாரு. ஆனால் நிலைமை அப்படி கிடையாது. உண்மையான நிலைமை என்ன அப்படின்னா, இன்றைக்கி 118 உறுப்பினர்கள் ஆளுங்கட்சிகிட்ட இருக்காங்க. அதில் இன்றைக்கி ஏற்கனவே ஒரு 40 பேருக்கு கார் கொடுத்துட்டோம். 38 மந்திரி, ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு ஸ்பீக்கர், இவங்களெல்லாம் கழிச்சிங்கன்னா ஒரு 40 பேருக்கு கார் கொடுத்தாச்சு. மீதி 78 பேர் இருக்காங்க. 78ல் ஒரு 30-40 பேர்கிட்ட கார் இருக்கும், சொந்தமாக இருக்கும். ஒரு 10-20 பேர்கிட்ட கார் இருக்காது. அந்த உறுப்பினர் சொன்னது உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் கார் இருக்க வாய்ப்பு இல்லை. அதே போல் விடுதலை சிறுத்தை உறுப்பினர் இருக்கிறாங்க, இவங்கள மாதிரி சாதாரண ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்ககிட்டலாம் வாகனங்கள் இருக்கிறதுக்கு வழி இல்லை, அதனால் கொடுக்கலாம். ஆனால் இந்த பக்கம் வந்து பாருங்கள், மீதி கிட்டத்தட்ட 116 பேர் இருக்காங்க, திமுக அதிமுக 2 கட்சியிலையும். இதில் பாதி பேர் ப்ரைவேட் ஜெட் வச்சுக்கிற அளவுக்கு வசதியானவங்க இல்லையா? மீதி பாதி பேர் வீட்டில் டிஃபெண்டர் இருக்குது, BMW இருக்குது, பென்ஸ் இருக்குது, என்னென்னமோ நவீன எல்லா கார்களும் இருக்குது. அப்போ இதுதான் உண்மை நிலை. இதை தெரிஞ்சிக்கல அல்லது இந்த உண்மை நிலை வேறன்னு நினச்சி அவங்க கொடுத்துருக்கலாம். இப்போ பொதுமக்களில் பெரும்பாலானவர்கள் எதிர்க்கிறாங்க. ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, எம்எல்ஏ அப்படின்றவருக்கும் அந்த தொகுதி மக்களுக்கு என்ன இது வரைக்கும் தொடர்பு இருக்குது? எலெக்ஷனுக்கு அப்போ ஓட்டு கேட்டு போகிறாங்க, அப்புறம் அடுத்த எலெக்ஷனுக்கு தானே போகிறாங்க. அதனால தான் அவங்க வேணான்றாங்க. நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்க, கலெக்டருக்கு கார் கொடுத்துருக்குறாங்க, பிடிஓவுக்கு கார் கொடுக்குறாங்க, டிஆர்ஓக்கு கார் கொடுக்குறாங்க, எல்லோரும் கார் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு கலெக்டரு ஒரு மாதத்தில் 10 சத்துணவு கூட இன்ஸ்பெக்ஷன் பார்க்கணும். பார்க்கலைன்னா எனக்கு சீஃப் செக்ரட்டரி எழுதுவார் அங்கேருந்து, நீ போன மாதம் உன் டார்கெட் அச்சீவ் பண்ணலை ஏன் அப்படின்னு கேட்டு எழுதுவார், விளக்கம் கேட்பார். 10 சத்துணவு கூடம் பார்க்கணும், 4 ரேஷன் கடை பார்க்கணும், பிஹெச்சி பார்க்கணும், ஸ்கூல் பார்க்கணும், சினிமா தியேட்டர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், இவ்வளவும் பண்ணணும். ஆனால் இப்போ இந்த கார் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த கார் கொடுக்குறதோட இதையெல்லாம் நீங்கள் டேக் பண்ணி போட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி எவ்வளவோ புது ஸ்கீம் ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னே மதியம் மட்டும் சத்துணவு போட்டுட்டு இருந்தோம், இப்போ காலை உணவும் கொடுக்குறோம். இதை யாராவது போய் பார்க்குறாங்களா? அதிகாரிகளுக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. காலையில் அவங்க 10 மணிக்கு ஆஃபீஸ் ஓடுறதுக்கு நேரம் இருக்குது. இது யாராவது இது வரைக்கும் பார்த்துருக்காங்களான்னா யாரும் பார்க்கல. அவன் போட்டால் தான் இவன் சாப்பிட்டது தான். இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு கார் இருந்து இதையெல்லாம் ஒரு கட்டாயம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா கட்டாயம் கார் கொடுக்கலாம். ஒரு 4 அதில் என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கு பள்ளிக்கூடங்களுக்கு சுத்தப்படுத்துறதுக்கு கூட ஒரு நிதி ஒதுக்கியிருக்காங்க. இந்த நிதி செலவழிக்கப்படுதா இல்லையான்னு யார் பார்க்குறது? ஒரு எம்எல்ஏ போய் பார்க்கலாமே. இன்றைக்கி பெண் குழந்தைகளுக்கு கழிவறை இருக்குது, ஆனால் தண்ணி இல்லை. ஒரு எம்எல்ஏ பார்த்துட்டு கலெக்டருக்கு உடனே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாருன்னா அடுத்து ஒரு வாரத்தில் அது சரியாயிடும். அப்போ இதையெல்லாம் இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் சேர்த்து செய்தாங்க அப்படின்னா கட்டாயம் கார் கொடுக்குறதுன்றது ஒரு நல்ல விஷயம். ஆனால் இப்போ ஏன் சில பேர் வேணான்ட்டாங்க அப்படின்னா, ஒரு வேளை காரையும் கொடுத்து இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு பயமும் இருக்கலாம். உதாரணமாக நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் டிஸ்ட்ரிக்ட் இப்படி இருக்கலாம் சார். இப்போ ஜிபிஆர்எஸ்லாம் கட்டாயமாக சில காரில் வந்துட்டு அப்போ எங்கெங்கெல்லாம் போகிறாங்க வராங்கன்னு தெரிஞ்சிடும், நம்மள ஒரு கண்காணிப்புக்குள்ளே வந்துடுவோம்னு கூட. அதுக்கு அவங்க வேறு கார் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவங்ககிட்ட வேறு பென்ஸு BMW இருக்குது. சொந்த விஷயங்களுக்கு போகும்போது அவங்க இந்த வண்டியில் போக மாட்டாங்க, தொகுதிக்கு போவாங்க, கட்டாயம் போவாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நீங்கள் ஒரு டூர் டைரி போடணும், நீங்கள் காருன்னு கொடுத்து இது மாதிரி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டைரி எழுதணும், காருக்கு மூவ்மெண்ட் டைரி எழுதணும், அதை சப்மிட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் அவங்க பண்ண முடியாது. அவங்களால இப்போ போய் தொகுதிக்கு போவாங்கன்றீங்களா? தொகுதிக்கு போகாத மட்டும் இல்லை, இப்போ ஒரு ஆளுங்கட்சி இருக்குதுன்னா எதிர்கட்சி எம்எல்ஏ எந்த நிகழ்ச்சிக்கும் போக மாட்டார். ஆனால் 5 வருஷம் நீங்கள் இருங்க, அந்த எதிர்கட்சி எம்எல்ஏ கலெக்டர்கிட்ட கூட ஒரு வார்த்தை பேச மாட்டார் மக்கள் விஷயமா. அப்போது கிட்டத்தட்ட எலெக்ட் ஆகிறாங்க, அசம்பிளிக்கு அட்டன் பண்ணுறாங்க, மற்றபடி கட்சிக்காரனுடைய கல்யாணம், காது குத்து, இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகிறாங்க. மற்றபடி அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அதை பற்றி அவர்களுக்கு அக்கறையே இல்லை. அங்கே ஏதாவது வேலை நடக்குது, அதில் ஏதாவது கமிஷன் வருதா, இந்த அளவோடு தான் நிற்கிதே ஒழிய அவங்க அதை ஒரு ஆக்கப்பூர்வமான நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ஸ்பெக்ஷன் பார்ப்பார். இது வரைக்கும் எனக்கு தெரியும், நான் 15 வருஷம் இருந்திருக்கிறேன். எல்லா அதிகாரிகளோடும் எல்லா ஏன்னா ஒரு கலெக்டர்ன்றவர் எல்லாரோடையும் பழகணும். பஞ்சாயத்து பிரசிடென்ட்லேருந்து டே டு டே பேசிஸில் பஞ்சாயத்து பிரசிடென்ட் கனகராஜ் வர்றேன் கனகராஜ் சாருக்கு தான் ஒரு சின்ன கேள்வி. சரி, சார் என்ன சொல்கிறாருன்னா, அவர் கலெக்டராக இருக்கும்போது அவர் இப்போ அலிகேஷன்
கமிஷன் பேசிஸ்க்கு எல்லா எம்எல்ஏஸ் வந்தாங்க, அதுக்கு தான் வராங்கன்னு சொன்னாங்க. பொதுவாக பேசுகிறாரு. ஆஸ் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் he has to say ஸ்பெசிஃபிக்கலி யார் அந்த கமிஷனுக்கு இவர்கிட்ட கேட்டாங்கன்னு சொல்லணும். பொது மேடையில் வந்து நம்ம அதையெல்லாம் பேசுறது அவ்வளோ நல்லா இருக்காது. இன்னும் குறிப்பிட்டு ஆதாரம் இல்லாமல் நம்ம சொல்லக்கூடாது. ஆதாரம் இல்லாமல்லாம் நம்ம பேச முடியாது. சொல்லுங்க, அப்படி என்ன சொல்லுங்க. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆதாரம் இல்லாம பேச முடியாது. லைவ்ல நீங்க இப்ப போயிட்டு இருக்கு, அதனால தான் நான் சொல்றேன். சரி, இல்லைன்னா நீங்க உங்களுக்கு ஒரு அதுல சிரமம் இருந்தா சொல்ல வேண்டாம். அதனால இப்போ அது இவங்களுடைய செயல்பாடு என்பது ஒரு ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ தான். ஒரு எம்எல்ஏனுடைய செயல்பாடு அசம்பிளி அட்டன் பண்ணுறாங்க. அதை தவிர அவர்களுடைய செயல்பாடு என்பது தொகுதியில் பெரும்பாலும் 0. அந்த 0 இல்லாமல் அதை மாற்றி ஆக்கப்பூர்வமாக ஆக்கணும்னா கட்டாயம் கார் கொடுக்கணும். கார் கொடுத்தால் அவங்க கட்டாயம் அந்த வேலைகளெல்லாம் செய்யணுன்ற அந்த நிர்பந்தத்தையும் கொடுக்கணும். அதர்வைஸ் வந்து இந்த கார் வந்து அவங்களுடைய மற்ற வேறு ஏதாவது காய்கறி வாங்க போக, மார்க்கெட்டுக்கு போக, அந்த வேலைக்கு வேணால் அவங்க யூஸ் பண்ண முடியுமே ஒழிய வேறு எந்த வேலைக்கும் அந்த கார் யூஸ் ஆகாது. ஏன்னா நீங்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்டீங்க, பல பேருக்கு வந்து அதிநவீன கார் வரைக்கும் இருக்குது அப்படின்னு நிறுவனங்கள் பேரெல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் முதல் முறையாக சட்டப்பேரவைக்கு வந்திருக்காங்க. அதில் பலருக்கும் வந்து மிக ஏழை எளிய பின்னணியிலேருந்து வந்திருக்காங்க. அவர்களுக்கு கார் என்பது தேவைங்கிறத அவங்களே சொல்லியிருக்காங்க நிறைய இடங்களில். அப்படி இருக்கிறப்ப எல்லோருக்கும் ஒரு திட்டத்தை 4 பேருக்காக கொண்டு வர முடியாது, ஒரு 10 பேருக்காக கொண்டு வர முடியாது. அப்போ எல்லா சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் ஒரு வாகனம் எப்படி ஒரு பிடிஓ ஆர்டிஓவுக்கு கொடுக்குறாங்களோ, டிஆர்ஓ கொடுக்குறாங்களோ அவர்கள் அதிகாரிகள் மட்டத்தில், அப்போ மேயருக்கு கொடுக்குறாங்க, துணை மேயருக்கு கொடுக்குறாங்க, சேர்மனுக்கு கூட பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்களும் கொடுக்குறது என்ன தவறுன்னு கேட்குறாங்க. தவறே கிடையாது. இவர் ஒரு பணிக்கு அப்படின்னா என்னென்ன சௌகரியங்கள் அப்படின்னா அந்த சௌகரியங்கள் எல்லாருக்கும் தான். இப்போ ஒரு அதிகாரி இருக்கிறாரு, அவர் பை நேச்சர் வந்து அவர் பெரிய பணக்காரராக இருக்கலாம், அதுக்காக அவருக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அவர் செய்கிற பணிக்கு என்னென்ன சலுகைகள் உண்டோ, என்னென்ன அவருக்கு தகுதி உள்ளவரோ அது எல்லாத்தையும் நம்ம கொடுக்கணும். அதே போல் ஒரு எம்எல்ஏக்கு கார் கொடுக்குறோன்னா எல்லா எம்எல்ஏக்கும் தான் கொடுக்கணும். இல்லாதவன் இருக்கிறவன், ஏன்னா அவர் வேலை செய்கிறாரு, செய்கிற வேலைக்கு கார் கொடுத்தாகணும். கார் வந்து கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா எல்லா எம்எல்ஏக்களுக்கும் தான் கொடுக்கணும். அது ஏன் வேண்டான்றாங்கன்னா, ஒருவேளை அதோட இந்த வேலைகளை நம்ம செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்து விடுமோ என்பதனால இன்றைக்கி வந்து சில பேர் அதை வேண்டான்றாங்க. வேணாம்னு சொல்கிற மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் பணியை தவிர்க்கிறதுக்காக தவிர்க்கிறதுக்காகத்தான் அது தெளிவாக வந்து நம்ம சொல்லலாம். தவிர்க்கிறதுக்காகத்தான் வந்து அவங்க சொல்லியிருக்க காரணம் நிதி நெருக்கடின்னு முதலமைச்சர் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. இந்த நிதி நெருக்கடியில் எங்களுக்கு வேணாம் அப்படிங்களா? இல்லை, நிதி நெருக்கடியில் வந்து வேண்டாம் அப்படின்னா இப்போ நிதி நெருக்கடி இருக்குதுன்றதுக்காக நம்ம எந்த திட்டத்தை பண்ண முடியும், நிப்பாட்ட முடியும்? எந்த அரசினுடைய திட்டத்தை இப்போ அண்ணாச்சி கூட சொன்னாங்க, அந்த மோதிரம், தங்க மோதிரம் திட்டம், அது மக்களுக்கு ஒரு நலத்திட்டமாக அறிவிச்சிட்டாங்க, அது நிறைவேற்றி தான் ஆகணும். ஏன்னா அரசினுடைய இலவச திட்டங்கள் அப்படின்றது இலவசம் மட்டும் இல்லை, அது ஒரு இது, அதாவது சமூக பொருளாதார திட்டம். ஆமாம், அந்த ஒரு அடிப்படையில் பார்க்கும்பொழுது நலத்திட்டங்களும் வேண்டியது தான் இருக்குது. இல்லாட்டி வந்து பணக்காரன் ஏழைன்ற அந்த கேப் இருக்க அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும். அதனால தான் அந்த நலத்திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்படுது. அதனால் சில நலத்திட்டங்கள் வந்து சில தேவையில்லாத இருக்கலாம். நலத்திட்டங்கள் அப்படிங்கிறது ஐயாவுக்கு தெரியும், சமூக நலத்திட்டங்கள். அது நான் மறுக்கலை. அந்த மாதிரியான ஒரு மகப்பேருக்கு அவங்க செய்யக்கூடிய அவசியமான பண உதவியாக இருக்கட்டும், அதுக்கான விஷயங்கள் மருத்துவமாக இருக்கட்டும், அதை சொல்லலை. ஆனால் இல்லை 1 கிராம்னு சொல்லிட்டு 13,500 மதிப்புள்ள அவங்க கொடுக்கறதுக்கு வருஷத்துக்கு 755 கோடி ரூபாயை அந்த மகப்பேறு மருத்துவமனைகளை சீர் பண்ணி மருத்துவர்களை நியமித்தாங்கன்னா ஏழை எளிய மக்கள் 100க்கு 50 பேர் வந்து இதுக்கு போகிறாங்க, தனியார் மருத்துவமனைக்கு கடன் வாங்கிட்டு 2 லட்சம் 2,000 பவுனுக்கு விலை ஏறி இருக்கு. ஆனால் அந்த 2 லட்சம் ரூபா செலவு இல்லை, 2 லட்சம் ரூபா செலவு பண்ணிட்டு அவன் தனியார் மருத்துவமனைக்கு போகிறவன் அந்த 2 லட்சம் ரூபா மிச்சமாகி அரசு மருத்துவம் சொல்கிறது சரிதான். ஆனால் நம்ம அந்த கோடு போடும்போது சில இடங்கள் அங்கங்கே டிவியேட் ஆக தான் செய்யும். இப்போ ஒரு டிவி கொடுத்தாங்க, டிவி வந்து அவசியம்னு எடுத்துக்கலாம், ஆடம்பரம்னு எடுத்துக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் அது அவசியம், ஆடம்பரம்னு எடுத்துக்கலாம். ஏன் அவர் வாங்கிக்கட்டுமே, ஏன் நம்ம அரசாங்கம் கொடுக்கணுன்றதை எடுத்துக்கலாம். சில நேரங்களில் சின்ன சின்ன டீவியேஷன் வந்துடுது. அப்போ அந்த டீவியேஷனை மக்களும் என்ஜாய் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை விட மாட்டேன்றாங்க. மக்கள் சேவை பரவலாக்கப்படுவதற்கு அவசியங்கிறீங்க, வாகனம் அவசியங்கிறீங்க. நிர்வாக ரீதியாக ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் கேட்குறாரு, அப்போ அவர் கேட்டவருக்கே கார் இருக்குங்கிறாங்க. காட்டுமன்னார் கோயில் விசிகானுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் ஜோதிமணி தான் கேட்குறாரு, 12ஆம் தேதி கேட்குறாரு. அவர் கேட்டவருக்கே கார் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் கார் இல்லைன்னு சொன்னவங்களுக்குலாம் கார் இருக்குது அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் 2 இதுவுமே ஒப்பிட்டு அவர்களுடைய அஃபிடவிட்டையும் மேற்கோள் காட்டி இன்றைக்கி சர்ச்சை வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இது போன்ற ஒரு அறிவிப்பு வர்றதில் ஒரு முதலமைச்சர் 110 விதியின் கீழ் அறிவிக்கிறார். அப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கணுமோ? இல்லை, கார் எனக்கு இருக்குதுன்றதுக்காக நான் பொது வேலைக்கு என்னுடைய காரை சொந்த காரை யூஸ் பண்ணுறது அவசியம் இல்லையே.
அதுக்கு பெட்ரோல் போடணும், ஒரு டிரைவர் போடணும். என்ன என் சொந்த காரில் எப்போ நீங்கள் பொது வேலைக்கு போனீங்களோ அப்புறம் அதுலேருந்து என்ன சம்பாத்தியம் வருதுன்னு தானே எதிர்பார்ப்போம். ஒருத்தருக்கு சரியான சலுகை அவசியமானது என்னென்னவோ வசதி செஞ்சு கொடுக்காம நீ இதை செய். இப்போ டாஸ்மாகில் என்ன பிரச்சனை வந்துச்சு, எங்களுக்கு சரியான சம்பளம் இல்லை அதனால் நாங்கள் காசு வாங்குறோன்றாங்க. அப்போது நீங்கள் என்ன கொடுக்கணும், அவர் வேலை பார்க்குறதுக்கு நீங்கள் கொடுக்கணும். அவர்கிட்ட கார் இருக்குது இல்லை அது வேறு விஷயம். நீங்கள் இந்த வேலையை செய்ய சொன்னீங்கன்னா அதுக்கான சௌகரியங்களை பண்ணி கொடுக்கணும். இப்போ வேண்டான்னு சொல்கிறாங்கல்ல, இங்கே உங்களுக்கு தெரியும் எத்தனை அமைச்சர்களுக்கு, இப்போ இருக்கிற அமைச்சர்களுக்கு, முன்னாள் அமைச்சர்களுக்கு சென்னையில் பெரிய பெரிய பங்களா இருக்குன்னு தெரியும். ஆனால் அவங்க பங்களாவில் தான் குடியிருக்காங்க. அரசு வீடையும் சேர்த்தானே எடுத்து வச்சுருக்காங்க. யாராவது எனக்கு வீடு வேண்டாம்னு சொன்னாங்களா? எதிர்க்கட்சி தலைவர் உட்பட யாராவது வேண்டாம்னு சொல்லி சொன்னாங்களா? அப்போ சொல்லியிருக்கணுங்களா? அப்போ ஏன் சொல்லலை? அப்போ அந்த வீடை எதுக்கு யூஸ் பண்ணாங்க? அப்போ ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரியாக அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க. ஒரு வேலை, அரசாங்க வேலை என்றால் நீ ஏழையோ பணக்காரனோ நீ வேலை செஞ்சால் உனக்கு சம்பளத்தை கொடுத்து தானே ஆகணும். நீங்கள் பணக்காரன் அதனால் உனக்கு சம்பளம் இல்லை. இப்போ நீங்கள் உங்களுக்கு வசதி இருக்குது, உன் பிள்ளைகள்லாம் வேலை பார்க்குறாங்க, சம்பளம் வாங்குறாங்க, உனக்கு எனக்கு பென்ஷன் இல்லைன்னா நான் விட்டுருவேனா? கோர்ட்டுக்கு போயிட மாட்டேன். ஐயா சொன்னாங்க. சரி, சவுண்டியா சார் ரொம்ப நேரமாக குறிப்பிட்டு இந்த 110 பற்றி பேசுனதுனால ஒரு பழைய நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன். 2003 அல்லது 4ன்னு நினைக்கிறேன். இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அம்மா வந்து சிஎம்மாக இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் நள்ளிரவு ஒரு 3 மணி இருக்கும். நம்ம கவர்மெண்ட் எஸ்டேட் இருக்குது இல்லையா, அப்போ கவர்மெண்ட் எஸ்டேட் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது. அதுக்கு வெளியே ஒரு பெரிய மரம் இருக்குது, ஒரு புளிய மரம்னு நினைக்கிறேன். அதில் மேலே உச்சியில் ஒரு கிளையை வந்து சிந்தாரிப்பேட்டை திமுக பகுதி செயலாளர், அவர் பக்கத்தில் ஒரு ஹோர்டிங் இருக்குது, அதை மறைக்குதுன்னு அதை வெட்டிடுறாரு. எனக்கு ஒரு நைட்டு 3 மணிக்கு மேயர் ஃபோன் பண்ணி அந்த பகுதி செயலாளரை வெட்டிட்டார், நீங்கள் உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் அது என் வேலை இல்லைங்க, அது வந்து ஜேஇ தான் செய்யணும், ஜேஇக்கு சொல்லுங்கள் அவர் செய்வார் அப்படின்ட்டு. நீங்கள் போக முடியாதா அப்படின்னாரு. நான் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஜேஇ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. மறுநாள் காலையில் இந்த விஷயத்தை 110ல் அசம்பிளியில் சொன்னாங்க சிஎம். ஒரு கிளையை வெட்டினதுக்கு அதை 110ல் சொன்னாங்க. அப்போ தான் முதல்ல அந்த 110 வருது. அதுக்கு முன்னால் பெருசாக எதுவும் செய்யலை. இதுதான் முதல்ல பயன்படுத்துகிறாங்க. அப்போ தான் பயன்படுத்துகிறாங்க, 110 பயன்படுத்துகிறாங்க. அப்போ அது அவ்வளவு சீரியஸான, அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. ஒரு மரக்கிளையை வெட்டினார், அதாவது என்னுடைய ஜோனில் தான் அந்த லாரியில் கொண்டு வந்து போட்டிருந்தாங்க. எல்லா டிவிக்காரங்களும் வந்து எல்லாம் நியூஸ் எல்லாம் எடுத்தாங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து அன்றைக்கி 110ல் சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது இது ஒரு அதை விடவும் முக்கியம் குறைஞ்ச விஷயமா வைத்து சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் நிறைய விஷயம் உண்மைதான். இல்லை, நான் பொது வாழ்க்கையில் இருப்பது வந்து 1947க்கு முன்னாடி தியாகமாக இருந்தது. 47 to 70 வரைக்கும் அது ஒரு சேவையாக இருந்தது. 70 to 91 அது வேலையாக இருந்தது. 91லேருந்து அதுக்கப்புறம் பிஸ்னஸாக மாறிடுச்சு. இதுதான் அந்த வேலை இல்லை, பிஸ்னஸாக மாறிடுச்சு. 90லேருந்து 91 அரசியல் என்பது ஒரு தொழில்னு சொல்றாரு. அரசு தர்ற காரை வந்து